இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதாவது நெறைய விமென்ஸோடைய போஸ்ட்டெல்லாம் பார்த்து பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனது. எப்போவுமே என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப வெல் கிளீன்டாக இருக்காது. அம்மா, அக்கா எப்போவுமே ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து என்னை க்ரூம் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது. என்னோடய வீடியோஸில் என்னுடைய வீடு வந்து எப்போவுமே வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். வீடியோஸும் அதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். 5 விதமான ஆர்ட் எனக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஆர்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் விலாக் போஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி என்னுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ் எது இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். பொங்கல் குக் ஆகிட்டு இருந்த அதே டைம்லேயே இங்கே பூஜை வேலையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 8:30லேருந்து 8:30க்குள்ளே பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 8:30க்குள்ளே பொங்கல் வச்சாச்சு. கரும்புக்காக ஒரே வெயிட்டிங்க. காலையிலே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை. நீ ஏன் ரேஷனில் கூட கரும்பு வாங்கியிருக்கலாமேன்னு. வீட்டில் வந்து கிராமத்தில் வளர்ந்தனாலையோ என்னவோ நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே கரும்புக்கு வந்து பெருசாக ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல. கரும்பு வச்சு சாமி கும்பிடுவோமே தவிர அதை வந்து அன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஆனால் இப்போ ஒரு மொழி கூட கிடைக்காதா அப்படிங்கிற அளவுக்கு ஏக்கமாக இருக்குது. அதான் ஒரு பொருள் கிடைக்கும்போது அதை வந்து நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டோம். கிடைக்காதப்போ தான் அதனுடைய அருமை தெரியுது. ஸோ இந்த மாதிரி கருத்தெல்லாம் பேச வச்சுட்டாங்க. கரும்பு வாங்குறதுக்காக ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. அவங்க வந்ததே 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வந்து தழுக போட்டு சாமிக்கு படைச்சி சாப்பிட்டோமே. தம்பி வந்து மாமியார் வீட்டில் சாப்பிட்டுட்டான். ஸோ அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டுட்டான். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் அன்றைக்கி பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பொங்கல் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு, இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஏன்னா இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னு ஹஸ்பண்ட் சொன்னார். இதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் வந்து வீட்டில் மாடியில் வச்சேன். மாடியில் வைக்கிறது கூட கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபெஸ்டிவ் வைப் கொடுத்தது. இது கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இங்கே சிட்டியில் வந்து பொங்கலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வில்லேஜில் எங்கள் ஊர்லலாம் பார்த்துட்டோன்னா பொங்கலை தான் பெருசாகவே செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் என் வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க கிராமத்துலேருந்து பிறந்து வளர்ந்துட்டு ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டு பொங்கலை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல்.